என்னங்க இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சின்னவரே உங்களை சும்மா விட மாட்டேன். நீ போமா, போய் ஆண்டாளுக்கு ஒத்தாசியாரு. மாமா எங்க அம்மா கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ உள்ள போய் கவனி. கண்ணே திறக்கல மாமா. ஆண்டாள் பெரிய கைராசிக்காரிமா, அவ இருக்கிறப்ப யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் தங்கச்சியை எல்லாரும் முன்னாடி ஏன் மாமா அசிங்கப்படுத்தணும்? அதையெல்லாம் பேசுற நேரம் இது இல்லம்மா. முதல்ல போய் அவளை கவனி, பாக்கியெல்லாம் அப்புறம் பேசலாம். ஒன்னும் இல்லை அழகரு, நீ அமைதியா இரு, எல்லாம் பார்த்துக்கலாம். மாமா அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சீக்கிரம் கொடுங்க. அண்ணா நீ ஒன்னும் பேச வேணாம்டா. முதல்ல அவன் நல்லபடியா கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நான் அதோ தப்பா பேசிட்டேன் அண்ணா. கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசினா என்னடா அர்த்தம்? கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆரிச்சாமி, அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டாளு மாமா. என்னமாச்சு? மாமா மயிலுக்கு ஒண்ணும் இல்ல மாமா, அவ நல்லதா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. போய் பார்க்கலாமா? பாருங்க. என்ன இப்ப திருப்தியா? இன்னைக்கு அவளை காப்பாத்தியாச்சு. ஆனா இதுக்கப்புறமும் அவ தற்கொலை முயற்சி பண்ண மாட்டான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, நீ ஒரு நல்ல காதலன் கிடையாது. ஒருத்தைய நேசிக்கிறவனால இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க முடியாது. புருஷன்றது ஒரு பெரிய கடமை. புருஷனோட முதல் கடமை பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கிறது. அந்த கடமை நீ உருப்படியா செய்யல. ஒரு காதலனா கணவனா நீ உண்மையாவே நடந்துக்கல. இன்னைக்கு உன்னால ஒருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நடந்துக்கோ. என் வாழ்க்கையில நீ இல்ல, அதை நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அதை நான் மாத்திக்க போறதும் இல்ல. என் மனசு மாறும் நினைச்சிட்டு நீ மயில அவாய்ட் பண்ணாத. உன்னை நான் மனுஷனாவது நினைக்கணும்னா அந்த அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கூட. கூப்பிட்டியா? இல்ல. அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும் உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு.